நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை சேர்ந்தவர் கௌதமராஜ். இவரது மனைவி யோகாம்பாள் செவிலியர். இவர் கடந்த 2 ஆண்டுகளாக வயிற்றின் இடது பக்கம் கடும் வலி மற்றும் ரத்த சோகை பிரச்சினைக்காக பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் ஈரோடு ஜெம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவரை மருத்துவமனையின் குடல் நோய் சிகிச்சை நிபுணர் KL சதீஷ்குமார் பரிசோதித்தார். இதில் யோகாம்பாளுக்கு மண்ணீரல் வீக்கத்தின் காரணமாக ரத்தத்தில் உள்ள சிவப்பணு மற்றும் தட்டணுக்கள் மிகவும் குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அவரது மண்ணீரலை அகற்ற முடிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து 2.5 மணி நேர அறுவை சிகிச்சை மூலம் அவரது மண்ணீரல் அகற்றப்பட்டது. சில நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருந்த யோகாம்பாள் பூரண குணமடைந்து வீடு திரும்பினார். இதுகுறித்து டாக்டர் KS சதீஷ்குமார் கூறியதாவது: இவங்க வந்துட்டு திருச்செங்கோட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷமாக வந்துட்டு வயிறு வலி, ரத்த சோகைன்னா பிளட் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, தட்டை அணுக்கள் பிளேட்லெட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 2-3 வருஷமாக எல்லா பக்கம் தேடி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இங்கே வந்து ஒரு மாதம் கிட்ட ஆக போகுது, 29 நாள் ஆக போகுது. இப்போ இங்கே வந்தப்போ நாங்கள் பிளட் டெஸ்ட்டு ஸ்கேன் இதெல்லாம் கொஞ்சம் டெஸ்ட்டுகள் பார்த்துட்டு மண்ணீரல்ங்கிறது ஸ்ப்ளீன்ங்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நார்மலாக ஸ்ப்ளீன்ங்கிறது வந்துட்டு ஒரு 250 கிராம் இருக்கும். பட் இவங்களுக்கு டெஸ்ட் பார்த்தப்போ ஆல்மோஸ்ட் ஒரு சைஸ் அரௌண்ட் ஒரு 25 சென்டிமீட்டர் பெருசாக இருக்குன்னு சொல்லியிருந்தது. நார்மலாக இருக்கிறத விட ஒரு 10 மடங்கு பெருசாக இருக்குன்னு சொல்லியிருந்தது. இது எதனால் வருது அப்படின்னா, ரத்த உற்பத்தி ஆகிறதுல கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு பிறவியிலே குறைபாடுகள் இருக்கும். அந்த குறைபாட்டின் காரணமாக இந்த பிரச்சனை வருது. இதுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணீரலை ரிமூவ் பண்ணுறதப்போ உங்களுக்கு எல்லாமே நார்மல் ஆயிரும். ரத்த சோகை நோயும் கொஞ்சம் நார்மலாகும். அதுக்கப்புறம் வந்து பிளேட்லெட்டுங்கிறது மெயினாக வந்துட்டு நார்மலாக ஆரம்பிக்கும். இது அவங்களுக்கு வந்துட்டு இந்த சில டெஸ்ட்டுகள்லாம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். அந்த ஆப்ரேஷன் பேர் ஸ்பினெக்டமின்னு பேர். ஸ்பினெக்டமி அப்படின்னா மண்ணீரலை வந்துட்டு ரிமூவ் பண்ணுற ஆப்ரேஷன். மண்ணீரலோட வேலை என்னென்னா, நமக்கு 120 நாள் சிவப்பணுக்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு கொல்லக்கூடிய தன்மை வந்துட்டு நார்மலாக பண்ண வேண்டிய வேலைகள் வந்துட்டு மண்ணீரல் பண்ணும். அப்புறம் தேவையில்லாமையும் சில டைம் வந்து அதிகமாகவும் கொள்றதுனாலையும் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட்டுகளுக்கு அப்புறம் வந்துட்டு மண்ணீரல் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி சில தடுப்பூசி போடணும். அந்த தடுப்பூசியெல்லாம் 20 நாளைக்கு முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன் பண்ணது. இந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இவங்க ஒரு 4 நாள் தான் இங்கே தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக வந்துட்டு வீட்டு வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எல்லாமே வந்துட்டு நார்மலாக இதனால் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் அப்போ நிறைய ரத்தப்போக்கு இருக்கும். பட் இது இவங்களுக்கு பெரிய ரத்தப்போக்கு இல்லாமல் இவ்வளோ பெரிய மண்ணீரல் ஆப்ரேஷன் இங்கே பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி மண்ணீரல் ஆப்ரேஷன் நிறைய இங்கே பண்ணியிருக்கு. பட் பண்ண இதில் கொஞ்சம் பெரிய ஆப்ரேஷனுங்கிறது இது ஒன்று. ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 kg இதனோட ஆர்கனோட சைஸ் வந்து வெயிட் வந்து நார்மலாக வந்து 250 கிராம் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் 10 மடங்கு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து 2.5 kgங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பண்ண ஒரு ஆப்ரேஷன் அது.